அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல் முவஹ்ஹிதீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மையெல்லாம் படைத்து புனிதமிகு நாளில் புனிதமிகு இடத்தில் புனிதமிகு நேரத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் எம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி வந்துதிர்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய புனித குடும்பத்தவர்கள், அஸ்ஹாபுகள், தோழர்கள், தாபிஊன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவ்விடத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவினுடைய ரிலாஉன் என்று சொல்லக்கூடிய பொருத்தமும் மஃபிரத்துன் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாகட்டும் உரித்தாகட்டும் என கேட்டுக்கொண்டதன் பின்னால், வாழும் காலமெல்லாம் வல்லல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளம் படைத்தவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது திருமறையாம் அல் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஃமின்களே, கூ அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், அதுபோன்று உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகை விட்டும் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா முஃமின்களை பார்த்து இரண்டு விடயங்களை ஏவுகிறான். ஒன்று, நீங்கள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்படி பாதுகாத்து கொண்ட நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். எதை விட்டும்? நரகை விட்டும். நரகை விட்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது திருமறையாம் அல் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கிறான். இந்த திருமறை வசனத்திற்கு விளக்கம் சொன்ன அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகை விட்டும் எவ்வாறு பாதுகாப்பது என்பது சம்பந்தமாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசி வருகின்ற பொழுது, அத்திபூஹும் வ அல்லிமூஹும், நீங்கள் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஒழுக்க வழிமுறைகளை படித்து கொடுங்கள், அதுபோன்று அறிவு ஞானங்களையும் நீங்கள் அவர்களுக்கு படித்து கொடுங்கள். நீங்கள் இது ரெண்டையும் செய்தீர்கள் என்றால் நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள், உங்களுடைய குடும்பமும் அந்த தீய நரகை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது எடுத்தவுடனே ஆரம்பத்தில் அவர்கள் அல்லிமூஹும் வ அத்திபூஹும் என்று சொல்லவில்லை. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரகை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற வசனத்திற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது, நீங்கள் அறிவு ஞானத்தை படித்து கொடுங்கள், அதன் பிறகு ஒழுக்கத்தை படித்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை. முதலாவது சொல்கிறார்கள், நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அத்திபூஹும், அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்றால் இல்மு என்பது அவர்களுக்கு தானாக உண்டாகும் என்பது அதில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அப்ப முஃமினாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும்
தன்னை முதலாவது பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு தன் குடும்பத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தன் குடும்பத்தவர்களுக்கு பொறுப்புதாரியாக அல்லாஹ் நியமித்தது அவரைத்தான். ஒரு குடும்பத்திற்கு பொறுப்புதாரியாக அல்லாஹ் நியமித்திருப்பது தாயையும் தந்தையையும். அப்ப அந்த தாயும் தந்தையும் அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் தனது குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இறைஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒழுக்க விழுமியங்களை படித்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டையும் அவர்கள் சரியாக கற்றுக்கொள்கின்ற பொழுது தன் குடும்பத்தை சரியாக வழி நடத்த முடியும். தனது குழந்தைகளை சரியான வழியில் அவர்களை வழி நடாத்த முடியும் என்பதை இந்த குர்ஆன் வசனமும், இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொன்ன அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கூறி காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு குடும்பத்தினர்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், அந்த குடும்பத்தை சரியான வழிமுறையில் நடத்தக்கூடியவர்கள் தாயும் தந்தையும். அப்படிப்பட்ட தாய் தந்தையர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தாய் தந்தையர்களை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு சங்கை செய்ய வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாகவெல்லாம் அதிகமான அஹ்பார்களும் அதிகமான செய்திகளும் ஹதீதுகளும் குமிந்து காணப்படுகிறது. அவற்றிலிருந்து ஒரு சில துளிகளை மாத்திரம் உங்கள் மத்தியில் சொல்லி முடிக்கலாம் என்று ஆசைப்பட்டவனாக, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளம் படைத்தவர்களே, ஒரு முறை சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த காலத்தில் முதலாவது ஹலீஃபாவாக காணப்படுவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மகனை அழைத்து கொண்டு தனது தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், இன்ன இப்னி ஹாதா யஉக்குனி, என்னுடைய இந்த மகன் என்னை நோவினை செய்கிறார், என்னை வேதனை செய்கிறார், எனது பேச்சுக்களுக்கு இவர் கட்டுப்பட்டு நடக்கிறார், எனது பேச்சுக்களை இவர் சரியாக நடத்துவது கிடையாது, நான் எதை சொன்னாலும் அதை அவர் மாறு செய்து கொண்டே இருக்கிறார், எனது பேச்சை எதையும் கேட்பது கிடையாது, என்னையும் எனது மனைவியையும் நோவினை செய்து கொண்டே இருக்கிறார்கள், நாயகமே இவருக்கு ஏதாவது புத்திமதியை சொல்லுங்கள் என்பதாக அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த மனிதர் தனது மகனை கொண்டு முறைப்பாடு செய்கிறார். இன்று அதிகமான தந்தையர்களுடைய முறைப்பாடும் இதுதான், அதிகமான தாய்மார்களுடைய முறைப்பாடும் இதுதான். எனது குழந்தை நான் சொல்வது போன்று அவர்கள் செய்கிறார்கள் இல்லை, எனது பேச்சுக்கு அவர்கள் கட்டுப்படுகிறார்கள் இல்லை, எதை சொன்னாலும் செய்றான்ல என்ற முறைப்பாடு அந்த காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டது போல் இன்று எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முறைப்பாடு தான். இதற்கு ஒரு தீர்வு ஒன்றை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்வை நாம் புரிகின்ற பொழுது எமது குழந்தைகளையும் எமது குடும்பத்தையும் சரியான முறையில் வழி நடத்தக்கூடிய ஒரு வழிமுறை உங்களுக்கு தோன்றும். உமர் நாயகம் அந்த மகனை பார்த்து சொல்றாங்க, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும், பெற்றோர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களை பேச்சை கேட்டு நடக்கணும் என்பதெல்லாம் உனக்கு தெரியாவா என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அக்குவால்கள், அவர்கள் சொன்ன விடயங்கள், ஹதீஸில் கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மகனுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். மகன் அப்படியே கேட்டுட்டே இருக்காரு. அப்போ உமர் நாயகத்துக்கு விளங்குது, இவருக்கு லேசா புரியுது இந்த விஷயம், நாம் சொல்கின்ற விடயம் இவர் விளங்கிக் கொள்கிறார் என்ற விளங்கிக் கொள்ளக்கூடிய வயதிலும் அந்த குழந்தை இருக்கிறார், பருவ வயதடைந்த குழந்தை. இதெல்லாம் சொன்னதன் பிறகு அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் நாயகத்தை பார்த்து
அந்த மகன் கேட்டாராம், நாயகமே, ஹலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் சொன்ன அனைத்து விடயங்களையும் நான் எடுத்து நடக்கிறேன், அதன் பிரகாரம் நான் செய்வேன். நாயகமே, எனக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம், உதவி, அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்பது பற்றியெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லி தந்தீர்கள். அதுபோன்று பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஏதேனும் ஹக்குகள் உள்ளதா? பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய, செய்து காட்ட வேண்டிய விடயங்கள் ஏதேனும் உள்ளதா என்பதாக அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்ட உடனே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நஆம், ஆம், பெற்றோர் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 3 உள்ளது. என்ன நாயகமே அந்த 3? முதலாவது, அந்த மனிதன், அந்த தந்தை தனது குழந்தைகளுக்காக வேண்டி சரியான தாயை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய, தந்தைமார் செய்ய வேண்டிய முதலாவது கடமை, அந்த எமது பிச்சலத்துக்கு, எமது பிள்ளைகளுக்கு தகுதியான ஒரு பெண்ணை, ஒரு சாலிகான பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் நாம் எல்லோரும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் மாத்திரம்தான் எமது வம்சம் சரியான முறையில், நல்ல முறையில் அமையும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தந்தை தனது மகனுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை சாலிகான ஒரு தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது, தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும். மூன்றாவது, தனது குழந்தை பருவ வயது அடைந்தால் அதற்கு குர்ஆனை ஓதச் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த 3 விடயங்களும் தந்தைமார்களின் மீது கடமை என்பதாக அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே மகன் அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னானாம், நாயகம் மன்னவர்களே, ஹலீஃபா அவர்களே, நீங்கள் எந்த 3 விடயத்தை ஒவ்வொரு தந்தையர்களின் மீதும் கடமை என்று சொன்னீர்களோ, இந்த 3ல் ஒன்று கூட என்ற தந்தை எனக்காக வேண்டி செய்யல. எனது தந்தை எனக்காக வேண்டி தெரிவு செய்த தாய் ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கி, அவர் முஸ்லிமே கிடையாது. ஒரு முஸ்லிம் இல்லாத ஒரு தாயை எனக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அதுபோன்று எனக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். எனக்கு வச்ச பெயர் எது தெரியுமா? ஜுஅலா என்ற பெயரை எனக்கு வைத்திருக்கிறார்கள். ஜுஅலா என்றால் ஒரு வண்டினத்தினுடைய ஒரு பெயர். ஒரு நல்ல பெயரை சூட்டணும் என்பதாக உமர் நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள். எனது தந்தை எனக்கு சூட்டிய பெயர் ஒரு வண்டினத்தினுடைய ஒரு பெயர். மூன்றாவதாக சொன்னீர்களே, பருவ வயது அடைந்தால் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக எனது தந்தை இதுவரைக்கும் ஒரு வசனத்தை கூட எனக்கு சொல்லித் தந்தது கிடையாது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த மகன் முறைப்பாடு செய்த உடனே உமர் நாயகம் தந்தையை பார்த்து திரும்பி சொன்னார்களாம், நீங்க சொன்னீங்களே உங்களோட குழந்தை உங்களுக்கு நோவினை செய்கிறார், உங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறார்கள் இல்லை என்பதாக நீங்க என்னிடத்தில் வந்து முறைப்பாடு செஞ்சீங்களே, முதலாவது தவறிட்டவர்கள் நீங்கள். உங்களுடைய தவறை நீங்கள் அந்த நேரத்தில் திருத்திருப்பீர்கள் என்றால் இன்று இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது என்பதாக அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தந்தையினிடத்தில் சொல்லி அனுப்பி வைத்தார்களாம். இதில் எமக்கு பெரிய பாடம் இருக்கின்றது. ஒரு குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்றால் அந்த தந்தை அல்லது அந்த தாய் 3 கடமைகள் அவர்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. முதலாவது கடமை, சரியான தந்தை சரியான தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல தாய் சரியான தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
இரண்டாவதாக தன் குழந்தைகளுக்கு அழகிய திருநாமங்கள் வைக்க வேண்டும், நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும். மூன்றாவதாக அந்த குழந்தைகளுக்கு இறைவனுடைய வேதத்திலிருந்து அதை எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 3 விடயங்களும் பெற்றோர்களின் மீது கடமை. இந்த 3இல் ஏதேனும் ஒன்றை நாம் தவற விட்டுவிட்டால் எமது பிச்சலங்களுடைய நிலை, எமது குழந்தைகளுடைய நிலை என்னவா ஆகும் என்பது கூட எமக்கு தெரியாது. எனவேதான் அந்த 3 விடயங்களை மீதும் நாம் கரிசனை காட்ட வேண்டும் என்ற விடயத்தை உங்கள் மத்தியில் நான் எத்தி வைக்கின்றேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த 3 விடயங்களையும் எடுத்து பார்ப்போம். முதலாவது நல்ல தாயை தேர்ந்தெடுப்பது. குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு நல்ல பெயர்களை சூட்டுவது. மூன்றாவது அந்த குழந்தை பருவ வயது அடைந்தால் திருக்குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்தல். இந்த 3 விடயங்களையும் ஃபுகஹாக்கள் வைத்து, சட்ட மேதைகள் வைத்து சொல்கிறார்கள், ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவும் பிறந்ததற்கு பின்பதாகவும் பெற்றோர்களுக்கு உள்ள கடமைகளை இந்த வரலாற்று சொல்லி தருகிறது, இந்த சம்பவத்தின் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் என்பதாக சட்டக்கலை வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஏன் காரணம்? குழந்தை பெறுவதற்கு முன்பதாக, குழந்தை கிடைப்பதற்கு முன்பதாக தந்தையின் மீது உள்ள கடமை நல்ல தாயை தேர்ந்தெடுப்பது, ஒரு சாலிகான தாயை தேர்ந்தெடுப்பது. அதுபோல தாய்மார்கள் சிறந்த கணவனை, சிறந்த தந்தையை தேர்ந்தெடுப்பது அந்த குழந்தை பெறுவதற்கு முன்னால், அந்த குழந்தை கிடைப்பதற்கு முன்னால் அவர்களின் மீது கடமை. அந்த குழந்தை நல்ல தாயை, சாலிகான தாயை அவங்க தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால், அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இஸ்லாம் சொல்கின்ற இரண்டாவது கடமை நல்ல பெயர்கள் சூட்ட வேண்டும், நல்ல நாமங்களை அவர்களுக்கு சூட்ட வேண்டும். 2 விடயங்களும் முடிந்துவிட்டால் மூன்றாவது விடயம் அந்த குழந்தைகளுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், அத்திபு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் 3 விடயங்களை கற்றுக் கொடுங்கள், 3 விடயங்களை சொல்லிக் கொடுங்கள். 3 விடயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். முதலாவது விடயம் ஹுப்பு நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய நேசத்தை அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் நீங்கள் விதையுங்கள். உங்களுடைய குழந்தைகள் ஒரு கணக்கான வயதெல்லையை அவர்கள் அடைந்து விட்டால், நல்ல பெயர் நாமம் சூட்டினீங்க, திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்தீங்க, 4வதாக செய்ய வேண்டிய வேலை, அந்த குழந்தை ஒரு கணக்கான பருவத்தை அடைந்து விட்டால் அந்த குழந்தைக்கு நாயகத்தினுடைய நேசத்தை, அந்த முஹப்பத்தை, நாம் எவ்வாறு நாயகத்தின் மீது நேசம் வைக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது, குழந்தைகளுக்கு நாயகத்தினுடைய நேசம், அந்த காதல், அந்த அன்பை அவர்களுடைய உள்ளங்களில் நீங்கள் விதைத்து விட்டீர்கள் என்றால் ஒருபொழுதும் அவர்கள் வழிகேட்டில் செல்ல மாட்டார்கள், வழி தவறி செல்ல மாட்டார்கள். ஏன் காரணம்? நேசம் உள்ளத்தில் போடப்பட்டு விட்டது, நேசம் நுழைந்து விட்டது. நபியினுடைய நேசம், நாயகத்தினுடைய நேசம் உள்ளத்தில் நுழைந்து விட்டது என்றால் அங்கு வழிகேடு செல்வதற்கு இடமே கிடையாது, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அங்கு செல்வதற்கு இடமே கிடையாது. அந்த நேசத்தில் ஒரு குழந்தை வளர்ந்தால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக மாறும் என்பதை நாம் சொல்லியா நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபியினுடைய நேசத்தில் ஒரு குழந்தை வளர்ந்தால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக அமையும்? ஒவ்வொருவர்களும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு தந்தைமார்களும் ஆரம்பமாக அந்த குழந்தைகளுக்கு நபியினுடைய நேசத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எவ்வாறு நபியினுடைய நேசத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு எத்தி வைக்க வேண்டுமோ அதுபோன்று உங்களுடைய ஷேகுமார்களுடைய நேசத்தையும் அந்த குழந்தைகளுக்கு எத்தி வைக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஷேகினிடத்தில் கரம் பிடித்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட இடத்தில் நாம் இருக்கின்றோம்,
என்ற விடயங்கள் அனைத்தையும் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் நாம் விதைக்க வேண்டும். ஒரு குழந்தை ஒரு நபியினுடைய நேசத்திலும் ஒரு ஷேഖினுடைய நேசத்திலும் அந்த குழந்தை வளர்ந்து வருமே என்றால் அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக வரும் என்பதில் அணுவளவும் சந்தேகம் கிடையாது. அப்ப நாயகத்தினுடைய நேசத்தை விதைக்கக்கூடிய நாம் அது போன்று ஷேഖினுடைய நேசத்தையும் எமது எஜமானுடைய நேசத்தையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய அனைத்து மஜ்லிஸ்களுக்கும் அந்த குழந்தையை அழைத்து வந்து காட்ட வேண்டும். எமது எஜமானுடைய அவர்களுடைய கராமாத்துகள், அவர்களுடைய அதிசயங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விடயங்கள் அனைத்தையும் சிறு வயதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குகின்ற பொழுது அந்த குழந்தை எப்படிப்பட்ட தௌஹீதினுடைய குழந்தையாக, எப்படிப்பட்ட ஒரு முவஹீதாக, எப்படிப்பட்ட ஒரு இறைஞானியாக அந்த குழந்தை வளரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது குழந்தைகளுக்கு நபியினுடைய நேசத்தை விதைக்க வேண்டும். அந்த விடயத்தில் நபியினுடைய நேசத்தை, முஹப்பத்தை உள்ளங்களில் வளர வைக்க வேண்டும். இந்த விடயத்தில் நாம் எல்லோரும் பாக்கியசாலிகள். ஏன் காரணம்? எமது குழந்தைகளுடைய உள்ளங்களில் நபியினுடைய நேசம் விதைக்கப்பட்டுள்ளது. நாம் வெளியிடங்களுக்கு சென்று பார்த்தால் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்கள் தரீக்காவாதியாக இருந்தாலும் சரி, தரீக்காவாதி அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இந்த இரண்டு விடயங்களும் இருந்தாலும் அது முழுமையாக காணப்படுவது கிடையாது. நபியினுடைய நேசத்தையோ தனது ஷேഖினுடைய நேசத்தையோ அவர்கள் பூரணமாக சொல்லிக் கொடுப்பது கிடையாது. காரணம், அவர்களுக்கே அது தெரியாது. அந்த விடயத்தில் நபியினுடைய நேசத்தையும் ஷேഖினுடைய நேசத்தையும் குழந்தைகளுக்கு காட்டுவதில், சொல்லிக் கொடுப்பதில் நாம் பாக்கியசாலிகள். இது நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அல்லாஹுடைய நிஅமத்தை சொல்லி காட்ட வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரங்களை, நிஅமத்துக்களை நாம் மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உங்கள் மத்தியில் ஒரு சிறிய விடயத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். எந்த அளவுக்கு எமது குழந்தைகளுடைய உள்ளங்களில் நாயகத்தினுடைய நேசம் குடிகொண்டுள்ளதை நீங்கள் அறிய வேண்டும். பேரன்புக்குரிய மக்களே, நம்மளுடைய ஜாமியாவில் இந்த வருடம் புதிய மாணவர்களாக ஒரு 25 மாணவர்களுக்குட்பட்ட மாணவர்களை சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இந்த வருடம் புதிதாக அவர்கள் 6ஆம் வகுப்பு அல்லது 7ஆம் வகுப்புக்கு உட்பட்ட மாணவர்கள். அந்த மாணவர்களிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது அந்த மாணவர்களுடைய உள்ளங்களில் எந்த அளவுக்கு முஹப்பத்து ரசூல், முஹப்பத்து ஷேഖ் இந்த இரண்டும் குடிகொண்டிருப்பதை அவர்களோடு நாம் பேசுகின்ற பொழுது புரிந்து கொண்டோம். அவர்கள் சொல்கிறார்கள், சிறிய சிறிய மாணவர்கள் சொல்கிறார்கள், நான் இவர்களை கனவில் கண்டேன், நான் ஹாஜாவை கனவில் கண்டேன், நான் குத்துபு நாயகத்தை கனவில் கண்டேன், நான் இந்த அவுலியாவை கனவில் கண்டேன் என்பதாக அவர்கள் அவுலியாக்களை கண்ட காட்சிகள் அனைத்தையும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இதிலிருந்து புரியுது எந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்களில் முஹப்பத்துல் அவுலியாவும் முஹப்பத்து ரசூலும் முஹப்பத்து ஷேഖும் அவர்களுடைய உள்ளங்களில் பதிய வைக்கப்பட்டுள்ளதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதிலும் ஒரு மாணவர் சொல்கிறார், அல்லாஹுடைய நிஅமத்தை சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாணவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு உட்பட்ட ஒரு செய்தி. அவர் அழுது கொண்டு வந்து ஜாமியாவில் ஓதி கொடுக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களிடத்திலும் வந்து சொல்கிறார்கள். அந்த மாணவன் அழுது சொல்கிறான், நான் இன்று ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டேன், நான் இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டேன். அந்த மாணவன் கண்ணால தண்ணி என்ன செய்து அவன் அறியாமலே கண்ணீர் வெளிப்பட்டு கொண்டு அந்த நேசத்தின் காரணமாக அந்த 6, 7, 8 அந்த வயதுக்கு உட்பட்ட அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள். அந்த மாணவன் சொல்கிறான், நான் இன்று ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டேன் என்று சொன்ன இதோட ஒரு பெரிய பாக்கியம் எமது குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டுமா? அப்ப இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு முஹப்பத்து ரசூல் இந்த உள்ளங்களில் பதிய வைக்கப்பட்டுள்ளது என்பதை. அந்த மாணவர் சொல்கிறார்,
நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டேன். அந்த கனவில் எமது எஜமான் மிஸ்பாஹி நாயகத்தையும் நான் கண்டேன். அதே போன்று அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அன்னவர்களையும் கண்டேன். அன்னவர்கள் 3 பேர்களும், ரசூலுல்லாஹும் மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களும் ஜவாத் ஆலிம் நாயகம் அன்னவர்களும் 3 பேர்களும் இந்த கனவில் கண்ட அந்த மாணவனும் அவனுடைய சகோதரனும் உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பது போல் ஒரு கனவு கண்டிருக்கிறார் என்றிருந்தால் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், எமது குழந்தைகளுடைய உள்ளங்களில் எந்த அளவுக்கு முஹப்பத்து ரசூல், முஹப்பத்து ஷேக், முஹப்பத்துல் அவுலியா பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று ஒரு குழந்தை அல்ல, இது போன்று எத்தனையோ குழந்தைகள், அதே போன்று இது போன்று எத்தனையோ மற்ற சிறுவர்கள், மற்றவர்கள், இந்த கௌமை சேர்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வின் மீது வைத்த நேசத்தின் வெளிப்பாடாக, அவுலியாக்களின் மீது வைத்த நேசத்தின் வெளிப்பாடாக, இது மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன், அவர்கள் வைத்த நேசத்தின் வெளிப்பாடாக தினந்தோறும் ரசூலுல்லாஹ்வையும் அவுலியாக்களையும் நாதாக்களையும் கனவில் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது லேசிப்பட்ட விடயம் அல்ல. இன்று எத்தனையோ பேர்கள் வருஷ கணக்கில் இபாதத் செய்யக்கூடிய பேர்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. மக்கா மதீனாவில் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. ஏனைய தரிகாவாதிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் பருவவயது எட்டாத குழந்தைகளுக்கு, சிறிய குழந்தைகளுக்கு இன்று இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றால் நாம் எந்த ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு ஷேகினிடத்தில் நாம் கரம் பிடித்திருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த உணர்வோடு எமது வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதலாவது விஷயம், உங்களுடைய குழந்தைகளுக்கு எனது நேசத்தை எத்தி வையுங்கள். அதே போன்று எனது குடும்பத்தவர்களுடைய நேசத்தையும் அவர்களுக்கு எத்தி வையுங்கள். அஹ்லு பைத்தினர்களுடைய நேசத்தையும் எத்தி வையுங்கள். அந்த நேசத்தை எத்தி வைத்ததன் காரணத்தினால்தான் இன்று எமது குழந்தைகள் ஹாஜா நாயகத்தையும், குத்துபு நாயகத்தையும், ஷாஹுல் ஹமீது நாயகத்தையும், இது போன்ற எத்தனையோ அவுலியாக்கள் அஹ்லு பைத்தை சேர்ந்தவர்களை காட்சியாக கனவிலும் நினைவிலும் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இது சரியாக நடந்துவிட்டது. நபியினுடைய நேசமும் நாயகத்தினுடைய குடும்பத்தினுடைய நேசமும் இது இரண்டும் சரியாக விதைக்கப்பட்டதன் காரணத்தினால்தான் இது போன்ற காட்சிகளை நம் மத்தியில் அதிகமானவர்கள் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக, உங்களுடைய குழந்தைகளுக்கு அல் குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளம் படைத்தவர்களே, எமது குழந்தைகளை, எமது வருங்கால வாரிசுகளை, அவர்களை சீர்திருத்தக்கூடிய கடமை எம் கையில் உள்ளது. அவர்களை சரியான வழியில் நடாத்தக்கூடிய கடமை எம் கையில் உள்ளது. அவர்களுக்கு சரியான வழிகாட்டல்களை காட்டக்கூடிய கடமை எம் கையில் உள்ளது. நாம் அவர்களுக்கு முஹப்பத்து ரசூலை அவர்களுடைய உள்ளத்தில் ஏவ வேண்டும். ஸலவாத்தை அதிகமாக சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். ஷேகுமார்களை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். திருக்குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல பெயர்கள் சூட்ட வேண்டும். நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் வளர்த்தெடுத்தீர்கள் என்றால் அவர்களும் பாக்கியசாலிகள், நீங்களும் பாக்கியசாலி. ஏன், ஒரு குழந்தை சாலிகான குழந்தையாக அந்த குழந்தை மாறிவிட்டால் தனது தாய்க்கும் தந்தைக்கும் அது உயிரோடு வாழும் காலமெல்லாம் துஆ செய்து கொண்டே இருக்கும். தாய்க்காக வேண்டியும் தந்தைக்காக வேண்டியும் அந்த குழந்தை என்ன செய்து கொண்டே இருக்கும்? துஆ செய்து கொண்டே இருக்கும். அந்த குழந்தையினுடைய துஆவை நீங்கள் கபரில் இருந்தும் காண வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்கள் மத்தியில் இருந்தால், நான் மேலே சொன்ன விடயங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து ஒரு நல்ல குழந்தையாக மாற்றக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுடைய கைகளில் உள்ளது. அதை சரியாக பயன்படுத்தி
எமது குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்த்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. யா அல்லாஹ், நாங்கள் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கூட்டமாகவும் தனியாகவும் செய்த பாவத்தை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றோர்கள், உறவினர்கள் செய்த பாவத்தை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஆசான்கள் செய்த பாவத்தை மன்னித்து விடுவாயாக. நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாரிசுகளாக, தந்தைமார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய எஜமான் மிஸ்பாஹி நாயகத்தினுடைய ஹயாத்தை நீளமாக்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு வழங்கப்பட்ட அநீதியான ஃபத்துவாவை இல்லாமல் ஒழித்து விடுவாயாக. யார் யாரெல்லாம் அவர்களுடைய ஃபத்துவாவை இன்று வரைக்கும் அதை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நாசப்படுத்தி விடுவாயாக. அல்லது எங்களுடைய எஜமானுடைய காலடியில் வந்து விழுந்து இந்த ஃபத்துவா பாத்திலான ஃபத்வா என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தர் புரிவாயாக. கனவிலும் நினைவிலும் நாயகத்தை கண்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் அனைவருக்கும் தந்தர் புரிவாயாக. வாஹிர் தவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.